ஓம் சரவண பவ. பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சௌர்ணலட்சுமியின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. புது வருட பலன்கள் வருகின்ற 2025 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க இருக்கிறோம். ஏன்னா 2031 வரைக்குமே உலகியல்ல பலவித மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்கு. ஏன்னா கர்ம கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே கிரகங்கள் மாறதான் போகுது. நம்மளுக்கும் பயிற்சிகள் வந்து கொண்டே தான் இருக்க போகுது. அதனால 12 ராசிக்காரர்களுமே நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளை தான் தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளணும். உங்க அனைவருக்கும் தெரிந்தது தான், ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் எ வின்னர், டுடே இஸ் மை டே. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள் அப்படின்னு நீங்க செயல்படும் பொழுது இந்த வருடம் மட்டுமல்ல, இப்ப வரக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக இயங்கலாம். இப்போது உங்க ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். கடக ராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 2025 எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கடகராசிக்கு ரொம்ப அருமையான பலன்கள்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டம சனியை கடந்து வரப்போகிறாங்க. ஏன்னா வருடத்தை 2 பகுதியாக பிரிக்கலாம். மே வரைக்கும் இவங்களுக்கு ஒரு செட்டு, மே அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டத்தை கடந்து வருவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய உறவுகளில், ஒரு தொழிலில், ஒரு பொருளாதார நிலையில், அதே போல் நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு அசிங்கம் அவமானங்களை சந்தித்து கொண்டு வந்தவர்களுக்கு, இல்லை ஒரு வேலையே எனக்கு எதுவுமே சரியாக முடியலங்கம்மா, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய ஏதாவது ஒரு சின்ன ஆசை கூட நிறைவேறலை அப்படின்லாம் நிறைய அங்கலாய்ப்புலாம் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஏன்னா உணர்வுபூர்வமானவர்கள் அப்படின்லாம் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடக்கூடியவர்கள். அதை மட்டும் அவங்க தவிர்த்துட்டாங்கன்னா போதும், அவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதை நடந்தாலும் அப்படியே நியூட்ரலாக எடுத்துக்கொண்டு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு அறிவுபூர்வமாக அவங்க கடந்து வரும்பொழுது இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வலி நிவாரணி வருடம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே உங்களுக்கு ஒரு லக்ஸுரி ஐட்டம்ஸ்லேருந்து ஒரு வீட்டில் அவங்க சுகஸ்தானத்தை தாராளமாக பெருக்கிக் கொள்ளலாம். அவங்க சுகஸ்தானம் வலுப்படும். ஏன்னா குரு 12 4 6 8 அப்படின்னு பார்ப்பார். அப்போ அவங்க சுகஸ்தானம் வலுப்படும். இது வரைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீருது. 6ஆம் இடத்தை சனி குரு 2 பேருமே பார்ப்பாங்க. சனியானவர் இப்போ 10ஆம் இடத்துக்கு நமக்கு சென்றிருப்பார். அப்போ தொழிலில் நிறைய நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நம்ம நேரத்துக்கு சாப்பிட முடியாது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, ஒரு டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம தாராளமாக பயணிச்சிடும். தொழிலில் முதலீடுலாம் போடணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். 8ல் ராகு வந்துடுறாரு, நமக்கு 2ல் கேது. குடும்ப உறவுகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன தொந்தரவு இருந்தாலும், ஏற்கனவே அஷ்டம சனியில் நம்மளுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடெலாம் ஒரு சிலருக்கு இருக்கும். இல்லை நாங்கள் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அதுக்கான மருத்துவம்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அந்த மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருவது ரொம்ப சிறப்பு. இல்லை ஒரு சிலருக்கு சனி செவ்வாய் ராகுக்கு இது புத்திகளே நடக்குது, தசாக்களே நடக்குது அப்படின்னும்பொழுது இந்த உடல் உபாதையெல்லாம் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே வந்தது கிடையாதுமா, புதுசாக இப்போ எனக்கு தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு உடல் உங்களுக்கு ஒரு சுகவீனம் கொடுத்துரும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் எந்த வயதில் இருப்பவங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். குடும்பங்களில் அந்த வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கமிட்மெண்ட்ஸில் கவனமாக இருக்கணும். அதே போல் நம்மளுக்கு பண வருவாய் வரல அப்படின்ட்டு நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, தேவையில்லாத தவறான வழிகளில் பணம் ஈட்டுவதற்கு போயிடக்கூடாது. அது மாதிரி யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் இந்த தப்பு செய்கிறோம் தெரியும் அப்படின்னு மட்டும் நினச்சிடவே கூடாது. 24/7 இறைவனுடைய நேர்பார்வையில் இருக்கிறோம். அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது, அதே போல் உடல் ஆரோக்கியத்தில், உறவுகள் கிட்ட இதில் மட்டும் நீங்கள் ரொம்ப எப்போவுமே கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடோ இல்லை ஒரு வண்டி வாகன வசதி அமைவது இதெல்லாம் ஒரு லோனில் கூட அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடகம் இந்த காலகட்டம் நிறைய திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை அளிக்கும். அதே போல் திருச்செந்தூர் உங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அன்றோ இல்லை வியாழந்தோறும் நீங்கள் சென்று வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் தரும். அதே போல் கோயில்களில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உணவு கொடுக்கலாம். அந்த யானைகளுக்கு கேட்டு கொடுங்க. ஏன்னா இப்போ யானைனாலே இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இப்படி நடக்கிற விஷயங்கள், ஏன்னா நம்ம அது குழந்தை மாதிரி. யானை தப்பு செய்யுதுன்னே நம்ம சொல்லவே முடியாது. யானை குழந்தை மாதிரி. நம்ம என்ன அங்கே பண்ணணும், கடவுளுக்கு தான் நம்மளுக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு தெரியும். அதனால் அதுக்கு கேட்டு அதுக்கு வாழைப்பழம் மட்டும் இல்லை, அதுக்கு அந்த யானை உணவு ஒரு கவலை மாதிரி பண்ணி தருவாங்க. அதுக்கு எதனா பொருட்கள் வேணும்னா வாங்கி கொடுக்குறது. அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல்கள்லாம் மாறிடும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய நகர்வுகள்லாம்
முகம் தெரியாதவர்கள்கிட்ட, அதாவது மூன்றாவது நபர்கள் முன்ன பின்ன தெரியாதவங்க பழகுறாங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம குடும்ப விஷயத்தில் வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது. அதுலேயும் வந்து கூடுதல் கவனம் வேணும். முயற்சிகள்லாம் போடுங்க, உழைப்பை போடுங்க, அதற்கான ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய உழைப்பை போட்டுட்டு நீங்கள் வந்து ரிசல்ட்டை எதிர்பார்க்காம அடுத்த நகர்வை நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதே போல் தந்தைக்கிட்ட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையோட வந்து நிறைய கருத்து வேறுபாடுகளை அந்த காலகட்டம் வைத்துக்கொள்ளாதீங்க. வேலை பளு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அனுசரித்து இந்த காலகட்டம் வந்து நம்ம நல்லா கடந்து வந்துடணும். சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு வியாழந்தோறும் செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். கடகம், இது வரைக்கும் வந்து உறவுல பிரச்சனை, அதே போல் எனக்கு வந்து ஒரு கடனில் பிரச்சனை, எனக்கு வந்து ஒரு எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயங்களையும் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலன்றவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பாகவே இருக்குது. ஆனால் இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு நிதானம், பொறுமை, கவனம் வந்து உங்களுக்கு அதிகம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லலாம். வாய் வார்த்தையிலலாம் நீங்களாக போய் கருத்து சொல்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. நான் மற்றவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுக்கணும். தேவைப்பட்டால் மட்டும் அந்த இடத்துல வந்து உங்கள் வார்த்தையை பிரயோகிக்கணும். வேலையிலலாம் மாற்றம் கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து வெளியிடங்களுக்கு சென்றுடுங்க. அதுவே வந்து உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு ஒரு வழியாக இருக்கும். கடகத்திற்கு இந்த வருடம் தொழிலில், அதே போல் ஒரு திருமணம் சார்ந்த விஷயம், நம்ம குழந்தை பிறப்பு விஷயம், இதற்கான முயற்சிகள் அனைத்தையும் போடுங்க. இருந்தாலும் நம்ம கலத்திரத்தினுடைய உறவுலையோ அதே போல் வண்டி வாகனங்கள்லையும் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்திலையும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது கூடுதல் பலம். மற்றபடி ரொம்ப சூப்பரான ஒரு லக்ஸுரியான லைஃப் உங்களுக்காகவே காத்து கொண்டு இருக்குது. கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதிலாம் நடக்குது, அது உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா, இல்லை வந்து குழந்தை பிறப்பு திருமணத்திற்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கடகராசின்ற போது ஆழ்ந்து சிந்தித்து அனுபவித்து வாழக்கூடிய ராசிக்காரங்களை தான் உங்களை சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எல்லா விஷயமும் முன்கூட்டி தெரிஞ்சுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உங்கள் ராசிக்கே உண்டு. உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் இந்த 2025ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு நல்லது பண்ணிட்டு இருந்தார் இவ்வளோ நாள் வரைக்கும். அவர் மே மாதத்துக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு போக போகிறார். அடுத்ததாக அஷ்டம சனி விலகி 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் போக போகிறார். அடுத்ததாக 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அஷ்டம ராகுவாக பிரவேசமாகிறார். அது இல்லாமல் 3ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்து இணைய போகிறார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுடைய பயிற்சி தான் உங்களுக்கு இந்த 2025 வருடத்தில் முதன்மை பெற்று விளங்க போகுது. சனி தடுக்க எவர் கொடுப்பார், அது இல்லாமல் சனி கொடுக்க எவர் தடுப்பார், இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்முடைய வாழும் வாழ்க்கை நல்லது கெட்டது பார்க்கறது, நீதி நேர்மை சத்தியம் நல்ல வாழ்க்கையை கொடுக்கறது, அதுக்கு தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே சனி பகவான் தான் கொடுக்குறாரு. நம்ம சனியை பார்த்து பயப்படுறோம், சனி பகவானை பார்த்து. ஆனால் அப்படி அல்ல. அவர் ஒருவரே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உரியவராகிறார். ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் இரண்டு வாதங்களை கேட்டதுன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க நீதிபதி. அந்த நீதிபதி ஸ்தானத்துக்குரியவர் தான் சனி பகவான். அப்போ அவரை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? அவன் நம்ம நல்லது செஞ்சால் நல்லது கொடுக்க போகிறார், கெட்ட செஞ்சோம் நம்மளுடைய கர்மாக்கள், அது இல்லாமல் பிறந்தப்போ உள்ள ஜாதக அமைப்பு அது மாதிரி தான் கொடுக்க போகிறார். இருந்தாலும் அதுக்குண்டான பரிகாரங்கள் இருக்கிறது. அதை செய்தால் ஓரளவுக்கு குறைத்து கொள்ளலாம். இந்த வகையில் தான் இப்போது உங்களுக்கு கடகராசிக்காரங்கள் நடக்க போகுது. மற்ற கிரகங்கள் பரவாயில்ல. இதனால் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்தாரா குரு நிறைய லாபங்களை கொடுத்து, அப்போ நீங்கள் சேமித்து வச்சுக்கணும், அது நல்ல வழியில் ஆக்கிக்கணும். புதுசாக ஒரு தொழில் தொடங்கியிருக்கலாம். இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ளே புதுசாக ஒரு தொழில் தொடங்கி ஆரம்பிச்சுக்கலாம், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கலாம், ஒரு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அதை ஆரம்பிச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் ஆரம்பித்து வச்சுக்கிட்டு அடுத்ததாக அவர் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார் இல்லையா, அப்போது செலவுகள் நஷ்டத்தை உண்டு பண்ணுவார். அப்போது அது வராமல் பார்த்துக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஜோதிடம். நம்ம முன்னாடி தெரிஞ்சிட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உஷாராக தானே இருப்போம். ஒரு ஆபத்து வரப்போன்னு தெரிஞ்சிட்டா நம்ம கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருப்போம். அது உங்களுக்கெல்லாம் கடகராசிக்காரன் சொல்ல வேண்டாம், முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க நீங்கள். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இந்த குருவோட பயிற்சியால் உங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், உத்தியோக மாற்றம் ஏற்படும். தொழில் இருந்தீங்கன்னா அந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு போகிற நிலைமை வரும். அது இல்லாமல் வேறொரு பார்ட்னர், அந்த பார்ட்னர் மூலிமா வேறு தொழில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வந்தாலும்
ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணியிருப்பீங்க, அது இன்னொரு இடத்த மாற்றி கொடுக்கும். அதுலேயும் பார்ட்னர் மூலிமா வியாபாரத்தில் மாறி போவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் பேர் கெட்டக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் பேர் கெட்டு போகக்கூடிய அமைப்பு உண்டாக வாய்ப்பு இருக்குது. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை கேட்போம், நல்லதை பார்ப்போம், நல்லதை செயல்படுத்துவோம். இப்படி தான் இருக்கணும் உங்கள் வாழ்க்கை. அப்போது கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. வந்தாலும் வந்த சூடு தெரியாமல் போயிடும். நீங்கள் கெட்ட விஷயங்கள் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக கெட்ட பேர் தான் ஆகும். அது கவனமாக இருக்கணும். அடுத்ததாக ராகு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 9லேருந்து 8க்கு வர போகிறனால 9ஆம் இடத்துல இருக்கிற நேரம் நல்லது தான் செய்வார். தெய்வ அருளை கொடுப்பாரு. நிறைய பயணங்கள் கொடுத்தா அது மூலிமா நிறைய பலனை கொடுப்பாரு. சந்தை வழி சொத்துக்கள் மூலிமா நிறைய லாபத்தை கொடுப்பாரு, வளர்ச்சியை கொடுப்பாரு. இதெல்லாமே 8ஆம் இடத்துக்கு வரும்போது காணாமல் போயிடும். செலவுகள் ஆகிடும், நஷ்டமாயிடும், பொருள் தொலைந்து போகும், உடல் ஆரோக்கியம் கெடும். இந்த மாதிரிலாம் நடக்கும். அது நீங்கள் பார்த்துக்கணும். இருந்தாலும் ராகு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்த பிறகு திடீர்னு நல்ல விஷயம் நடக்கும். திடீர் எதிர்பார்ப்பு நிறைவேறும், திடீர் சந்திப்பு நிகழும். திடீர்னு பார்க்கக்கூடாதுன்னு பார்த்து அது மூலிமா நல்லது. அவர் எப்பவுமே கெடுதல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லது செஞ்சிருவார். கேது பகவான் நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும், கெடுதல் பண்ணுவார். இது மாதிரிலாம் நடக்கும். கேது பகவான் 2ஆம் இடத்துக்கு வரது ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் 4-5 மாதங்கள் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். ஜாமீன் போடக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கணும். குடும்பத்தில் எல்லோரோடையும் ஒத்து போகணும். இது மாதிரிலாம் செய்யணும். இல்லைன்னா குடும்பத்துலேருந்து பிரியக்கூடிய சூழ்நிலைலாம் வரும். அது தற்காலிகமாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கத்தால் நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. நிறைய பிரார்த்தனைகள், வேண்டுதல் எல்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் தெய்வத்துக்கு வேண்டியிருப்பீங்க. அதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய வருடங்கமாக அடுத்த விட அமைது. அது மாதிரி போயிட்டு வாங்க. அந்நிய இனத்தவர், அந்நிய மதத்தவர், அந்நிய நாடு, இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம். கண்டிப்பாக அந்த பயணம் ஏற்படும். வேற்றுமொழி பேசுகிறவங்க மூலிமா நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் கடகராசி நடக்க போகுது. தந்தை வழி ஒரு கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும், கருத்து வேறுபடும். இல்லை பூர்வீக சொத்துலாம் கொஞ்சம் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் விலகும், அப்புறம் சரியாயிடும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அடுத்ததாக கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியாதிபதி சந்திரன். அவர் அடிக்கடி மனநிலை மாற்றக்கூடியவர். 17 நாள் நல்லா இருக்கும், 17 நாள் மன இப்படி தான் இருக்கும். அலைபாய் மனம் உங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அது நீங்கள் நல்ல விஷயத்துக்கு ஈடுபடுத்திக்கணும். சோர்வாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். எது எப்படி பார்த்தாலுமே கடகராசிக்காரங்களுக்கு கூட ஒரு வெல் விஷயம் இருக்கிறது அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது. அவங்க கெட்ட நேரம் வரும்போது எல்லாமே ஒரு நெருங்கிய நட்பாக அல்லது நெருங்கிய உறவினரில் யாராவது ஒருவர் அவங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க. இது கடகராசிக்குரிய பொதுவான விதி. அதை நீங்கள் அடுத்த வருஷம் சரிப்படுத்திக்கணும். கூட ஒருத்தர் வச்சுக்கணும். எந்த ஒரு விஷயம் போனாலும் கூட வச்சுக்கணும். அது ஒரு எவிடன்ஸாக கூட நாளைக்கு பேசப்படுவார். இவர் கூட வந்தார், இவர் தான் சாட்சி, அப்படி தான் சொல்லுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்கு உண்டான தெய்வ வழிபாடுன்னு பார்க்கும்போது அம்மன்கள் தான் பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கு. உக்கிர தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் வாராகி, காளி அம்மன் இவங்களை வழிபட்டு வரலாம். பிரத்யங்கரா, உருமாறக்கூடிய அம்மன் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அதெல்லாமே அமாவாசையில் வழிபடலாம். பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி இவங்களெல்லாம் வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் பௌர்ணமி தோறும் 3 அம்மன் வழிபாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மாதிரி ஒரே பௌர்ணமியில் வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற 3 அம்மனாக இருக்கலாம், இல்லைனாக்கா பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்கலாம். அந்த பௌர்ணமியில் 3 அம்மனை பார்த்துட்டு வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் நீங்கள். அதை நீங்கள் அடுத்த விட அதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அமாவாசை அன்றைக்கு உக்கிர தெய்வ வழிபாடும், பெண் தெய்வ வழிபாடும், பௌர்ணமி என்று ஒரு 3 அம்மன் வழிபாடும் வச்சுக்கிட்டு வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபங்கு குறைஞ்சி நற்பலன் ஏற்படும். எது எப்படி பார்த்தாலுமே 2025ஆம் வருடம் அஷ்டம சனி உங்களுக்கு விலகிட்டனாலே அவர் கண்டிப்பாக அவர் நீதிமான் அல்லவா? இவ்வளோ நாள் அஷ்டம சனிலேருந்து கஷ்டத்தை கொடுத்தார் இல்லையா? அப்போ உங்களுக்கு நல்லது தானே செய்யணும். அதனால் நல்லது தான் செய்வார். அப்போ சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம் தான் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக நடக்கும். இதை நீங்கள் எழுதி வச்சுங்க. கடகராசிக்காரங்களுக்கு இப்போது லாட்ரி சீட் இருக்கலாம்,
நம்ம மாநிலத்தில் இல்லை, வேறு மாநிலத்தில் இருக்கும். அங்கே போய் நீங்கள் லாட்டரி சீட்டு வாங்கி போகலாம். அதுக்குண்டான 4 நட்சத்திரம் பார்த்து வாங்கணும். அதுக்கு தான் ஜோதிடர்கள் இருக்காங்க. அவங்கள கேட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு நன்மை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக இருக்கலாம், கிழமையாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம். இது மாதிரிலாம் பார்த்து வாங்குங்க. கண்டிப்பாக பலன் கிடைக்கும். லாட்டரி சீட்டு மூலிமா இல்லை, பூர்வீக சொத்து மூலியமாகவும் கிடைக்கும். திடீர்னு யாராவது வந்து உங்கள் சொத்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்கள் பேரில் எழுதிச்சிட்டு போயிடுவாங்க. இதெல்லாமே லாட்ரி யோகம் மாதிரி தான் சொல்லப்படுது. புதையல் கூட கிடைக்கலாம். இது மாதிரிலாம் நடக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இது இல்லாமல் பெண்கள் வழி பிரச்சனை வந்து போயிடும். கொஞ்சம் அவமானம் வர மாதிரி இருக்கும், பேர் கெட்டு போகிற மாதிரி, அப்புறம் சரியாயிடும். அதனால் நீங்கள் அதிகமாக வச்சக்கூடாது. கவனமாக இருந்து பழகணும், போகணும், வரணும். இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது திருநங்கைகளுக்கு தான தர்மம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் கடகராசிக்காரங்க. அது இல்லாமல் அடுத்த வருடம் சிவசக்தி ஆண்டாக சொல்லப்பட்டிருக்கனால சிவனும் சக்தியும் சேர்ந்தது. அப்போது அந்த சேர்ந்த அம்சம் தான் திருநங்கைன்னு சொல்லப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்குறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையான உடைகள், அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம், அவங்க தங்குறதுக்கு இடம் பார்த்து கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். அது இல்லாமல் விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இவங்களும் உதவி பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏழை பெண் கல்யாணத்துக்கு உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். முதியோர் இல்லம் போய் அங்கே வயதான பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க பண்ணிட்டு வந்தால் உங்களுடைய கெடுபல் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். நிறைய புண்ணியங்கள் வந்து சேரும் உங்களுக்கு. பெரும்பாலும் ஆன்மீகத்தில் இருப்பீங்க. இன்னும் நீங்கள் அந்த ஆன்மீக நெருக்கத்தை அடுத்த வருடம் ஏற்படுத்திக்கணும். நிறைய கோயிலில் செய்யக்கூடிய உழவார பணியில் சேர்ந்து கலந்து அது பண்ணலாம். அது இல்லாமல் கோயிலில் நடக்கிற விசேஷங்களை கலந்துக்கலாம். அதில் முன்னிருந்து நீங்கள் செய்யலாம். ஒரு குழுவாக இருந்து இயங்கி பண்ணலாம். இதெல்லாம் பண்ண நல்லது. எப்பவுமே நம்ம கோயிலில் போய் அடிக்கடி அதில் இருப்பதும், வணங்குவதும், அங்கு பணிபுரிவதும், அந்த இறை நாமத்தை சொல்வதும், இதெல்லாமே வந்து ஆன்மீகத்தில் விசேஷமான நற்பலன் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கெடுபங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிடும். வரக்கூடிய துன்பங்கள் விலகி போயிடும், நஷ்டங்கள் விலகி போயிடும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமோகமான வரவேற்பு கொடுக்கும். அங்கே உங்களுடைய பேர், இங்கே இது வரைக்கும் பேர் புகழ் இல்லாமல் வந்திருப்பீங்க. அந்த வெளிநாட்டுக்கு போய் அங்கேயும் நடக்கும். அங்கே போயிட்டு வந்த பிறகு நீங்கள் பிறந்த உள்நாட்டிலையும் தாய்நாட்டிலையும் அந்த பேர் புகழ் இன்னும் நல்லா வளர்ச்சிட்டு பிரபலமாக பேசப்படும். அது இல்லாமல் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியல் சினிமாவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும். அது 2025ஆம் வருடம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியலிலும் சினிமாவிலும் ஆன்மீகத்திலும் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இது 3 வகையிலுமே ஏற்படும். அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். இது இல்லாமல் தாய் வழி உறவை எப்பவுமே பேணி காத்து வரணும். தாயாருடைய அன்புக்கு பாத்திரமாகணும். பெற்றோர்களை மதித்து நடக்கணும். குருவை மதித்து நடக்கணும். இது 2 பண்ணிட்டு வந்தாலே கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே தானாக தேடி வரும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட விஷயமாக தான் இருக்க போகுது. அப்போது 2025ஆம் வருடம் கடகராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு அனுசரணையான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு அது நல்ல விஷயத்தை கொடுக்க போகுது. நான் சொன்ன இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா நடக்கும். பெரும்பாலும் கடகராசியில் பிறந்த நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால், நீரில் உள்ள ஜீவராசிகளுக்கு, மீன்களுக்கு அடிக்கடி உணவு போட்டு வரலாம். அந்த மீன்களுக்கு அதுக்கு ஏற்ற உணவை பண்ணி வரலாம். அடுத்து அங்கே கோயில் போகும்போது நீர்நிலைகளில் ஸ்நானம் பண்ணிட்டு செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீர்நிலை அருகில் உள்ள கோயில் போயிட்டு வந்து அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். நிறைய தான தர்மம் பண்ணும்போதும் அதில் குடிக்கும் நீராக இருக்கலாம், அல்லது பழரசமாக இருக்கலாம். இது மாதிரி பல்வேறு வகையான திரவ பொருட்களாக இருக்கலாம். அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருடம் ஒரு சரியில்லாத ஆண்டாக இருந்தாலும் அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சனி பகவானாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மற்ற கிரகங்களுக்கு உண்டான அந்த சொன்ன பொது பரிகாரங்களை நீங்கள் செய்து வந்தால் அதுவும் அந்த கெடுபன் கொஞ்சம் நற்பலன் தான் அந்த கிரகங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லி அடுத்த வருடம் நீங்கள் 2025ஆம் வருடம் ஒரு புது மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் கடகராசிக்காரங்களாக சொல்லப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த மாற்றம் உங்களுக்கு வரும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி. குரு உச்சமாகக்கூடிய ராசி. என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த கடகத்தினோட ஒரு
கடமையே என்ன அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்படின்னா மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறது மட்டுமே எனக்கு வேலை. அந்த அன்பு திருப்பி பிரதிபலனா வரவே வராது. அது ஒன்வேவாக தான் இருக்கும். பியாண்ட் தட் பரவாயில்லை, எனக்கு திருப்பி கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒய்ஃபாக இருக்கணும், என் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அம்மாவாக இருக்கணும், என் மாமனார் மாமியாருக்கு நல்ல மருமகளாக இருக்கணும், என் நாத்தனாருக்கு நல்ல அள்ளியாக இருக்கணும், என் ஓரவத்திக்கு நல்ல ஒரு கோசிஸ்டாக இருக்கணும். இப்படி எல்லா விதத்துலேயும் வந்து பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய அன்பர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள். என்ன ஒரு சின்ன விஷயம்னால அழாமல் சொல்ல முடியாது, அழுதுருவாங்க. ரொம்ப சென்சிட்டிவ், ஃபிசிக்கலியை விட மென்டலி ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அஷ்டமத்து சனியில் போன சனி பயிற்சியில் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நிறைய பேர் அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, செய்யாத தப்புக்காக அவசொல். சொசைட்டியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மள ரொம்ப கேவலமாக இவங்க கேரக்டர் இது தானா அப்படின்னு நிறைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் டெட்ரியேஷன் அப்படின்றது நிறைய பேர் பண்ணாங்க. உண்மை என்ன அப்படின்னா எந்த தப்புமே நீங்கள் செய்யலை, செய்யாத தப்புக்கு அசிங்கப்பட்டீங்க, செய்யாத தப்புக்கு அவமானப்பட்டீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இத்தினூண்டு தப்பு செஞ்சாங்க, அதை இவ்வளோ பெருசாக கண்ணு மூக்கு காது வாயிலாக வச்சு அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. அதுக்கும் மேலே நிறைய கடகராசி அன்பர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு இடைவெளி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய பேர் ஒரே வீட்டில் இருந்து பிரிஞ்சு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க, நிறைய பேர் டிவோர்ஸே பண்ணிட்டாங்க. பசங்க கூட ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட். பிள்ளைங்க நிறைய கடகராசி அன்பர்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க கல்யாணம் பண்ணின்னு போயிடுச்சு, பிள்ளைங்க ஓடி போயிடுச்சு, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல, இப்படி ஏகப்பட்ட விஷயம். பிள்ளைங்க வந்து வெளியே சொல்ல முடியாத நிறைய கஷ்டங்களை கொடுத்தாங்க. ஒரே நாள் 10 வருஷம் நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சதாங்க, ஒரே நாளில் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நிறைய பேர் வேலையை இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, நிறைய அவமானப்பட்டாங்க, அசிங்கப்பட்டாங்க, எல்லாமே பட்டுட்டீங்க. பண்ணுறதுக்கு இனி ஒன்றுமே இல்லை. குனிஞ்சு 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 கூடு வளைஞ்சிருச்சு. கவலைப்படாதீங்க, 90 டிகிரியில் நிற்கிற காலம் வந்துருச்சு. அப்படின்னா எப்படி அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவம் மீனம் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கிய சனியாக வராரு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாக்கிய சனியாக வரக்கூடியவர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய பாக்கியங்களை கொடுப்பார். இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன், முதல்ல நான் எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலை நான் தொட்டதெல்லாம் தொடங்காமல் இருந்துச்சு. இப்போ நான் தொட்டதெல்லாம் தொடங்கும். நான் என்னென்னலாம் தோன்றனோ அத்தனையும் தொடங்கும். எனக்கு ஆவாது ஆயிடும், நடக்காது நடக்கும், முடியாது முடியும், நினச்சி பார்க்க முடியாது கூட இது வரைக்கும் நான் நினச்சதே இல்லைப்பா, ஏன்னா அதெல்லாம் எனக்கு கிடைக்காது, எனக்கு தெரியும், அது கூட கிடைக்கும். ஸோ எல்லா ஆங்கிள்லையும் ஒரு பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒரு மேன்மையும் இந்த பாக்கிய சனி கொடுப்பார். சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, கவலைப்படாதீங்க சரிங்களா. உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன், அதாவது லார்ட் ஆஃப் 7 and 8. 7 வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம், 8ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா துஷ்தானம். ரெண்டுத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா சனி பகவான். அவன் இப்போ 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறான் சரிங்களா. அந்த பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுனால இவ்வளோ பாக்கியங்கள் எல்லா விதத்துலையும் ப்ளஸ் அப்படின்றது கொடுப்பான். அது கல்யாணமானா இருக்கட்டும், தொழிலானா இருக்கட்டும், குடும்பமானா இருக்கட்டும், சொசைட்டியானா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து, அதில் அதிர்ஷ்டம் அப்படின்றத அவன் ஏற்படுத்துவான். அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் சனியினோட பார்வை, சனி பகவானோட பார்வை 3ஆம் பாவத்தை பார்க்குது. 3ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க இளைய சகோதர தைரியஸ்தானம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சனி பலம் அடையக்கூடிய இடம் இளைய சகோதர தைரியஸ்தானம் 3ஆம் பாவம். அங்கே சனி ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும், அவனோட பார்வைக்கும் நல்ல ஸ்ட்ரென்தன் இருக்கும். அப்போ ஸ்ட்ரென்த் அப்படின்றது வரும். அப்போ நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், எவ்வளவோ பார்த்துட்டேன் போடா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் பார்த்துப்பேன் போ அப்படின்ற ஒரு மனோதைரியம் நம்மளுக்கு சனி பகவானே கொடுப்பாரு. அவர் தான் நம்மளுக்கு எடுத்தாரு, அவரே கொடுப்பாரு, அவருக்கு வேலையே அதுதான். செஞ்ச தப்புக்கு ஏற்ற மாதிரி கெடுப்பாரு, செஞ்ச நல்லதுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி கொடுப்பாரு, திருப்பி செஞ்ச தப்புக்கு ஏற்ற மாதிரி கெடுப்பாரு. இப்படி அவர் மாற்றி செஞ்சுட்டே இருப்பார். பட் ஆனால் கரெக்டாக நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுக்கான பலனை ஒரு எல்லளவும் குறையாமல் கொடுப்பார். அப்போ இந்த சனி 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு அபரிவிதமான தைரியத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் நம்மளோட சிஸ்டர்ஸ், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர்ஸ், எங்கள் பிரதர் இருக்காங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னே தெரியாது. அட இருந்தாங்கம்மா, நடுவில் பிரிஞ்சுட்டாங்கம்மா, அஷ்டம சனி போது இப்போ திருப்பி வந்து ஓட்டிப்பாங்கம்மா. ஓட்டி என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. அந்த சப்போர்ட் அப்படின்றது வந்து பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபிசிக்கல் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், மென்டல் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், மாரல் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம். இப்படி எல்லா விதத்துலேயும் ஒரு சப்போர்ட் அப்படின்றது நம்மளோட இளைய சகோதரிகள் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனியினோட பார்வை 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 6ஆம் பாவத்தை பார்க்குற சனி, 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ நம்ம இந்த அஷ்டமத்து சனியும் போது நிறைய கடன் வாங்கணும், கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், துக்கப்பட்டோம், துயரப்பட்டோம், இஎம்ஐ கட்ட முடியலையடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே குமுறணும். அதெல்லாம் அவரே தீர்த்து வைப்பார்.
ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா, பூர்வீகத்தில் சொத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா, அந்த சொத்தை விற்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்க இல்லைங்களா? சொத்து இருக்குது, அந்த சொத்தை விற்று நம்ம காசு கட்டினா கடன் அடைஞ்சிடும். விற்கிறதுக்கு ரேட்டு போக மாட்டேங்குதே, நம்ம கஷ்டத்தில் இருக்கோன்னு தெரிஞ்சு அவன் 10 ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் கேட்குறானே, 8 ரூபாய் கேட்டால் கூட கொடுக்கலாம், 5 ரூபாய் கேட்குறானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கவங்களுக்கு சனி பகவான் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று நம்மளுக்கு அந்த கடனை செலுத்த வைப்பார். இல்லை அப்படின்னா நம்ம சொந்தம் பந்தம் யாராவது கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் காசு கொடுப்பார், ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் அப்படின்ட்டு கொடுப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை நம்ம அடைப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ருண ரோக. ரொம்ப நாளாக இந்த அஷ்டமத்து சனி 2.5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இடுப்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், முதுகு தண்டு வடை சார்ந்த பிரச்சனைகள், கழுத்து எலும்பு தேய்மானம், கால் வந்து ஆக்சிடென்ட் ஆகுச்சு, ராடு வச்சோம், சும்மா பிள்ளைங்க ஓடிச்சுப்பா உளுந்துச்சுப்பா எழுந்துச்சுப்பா, காலில் ஆஸ்டியோமைலிட்டிஸ் வந்துடுச்சு, ஆஸ்பத்திரியிலே இவ்வளோ செலவாச்சு, இப்படி நிறைய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்கும் அவரே வந்து தீர்வு அப்படின்றது கொடுப்பார். அதுக்கும் மேலே நம்ம நல்லா பழகி இருந்தவங்க எதிரியாக மாறினாங்க பார்த்தீங்களா, இவங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க அப்படின்றத விட அவங்க பெருசாக நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சனியினோட பார்வை 11ஆம் பாவத்தில் விழுது. இந்த 11ஆம் பாவத்தில் விழுற சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாப சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாப சனி நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம், நல்ல வசதி, செய்கிற தொழில் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் அப்படின்றத அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார். புரியுதுங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 12ஆம் பாவம். குரு பகவான் 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில் குரு. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் விரயத்தை கொடுப்பார். அந்த விரயம்ன்றது குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம், கல்யாணம், காட்சி, கோலம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்புறது, பிள்ளைங்களுக்கு நகை வாங்குறது, பொண்ணு சின்ன குழந்தை தான் இருக்குன்னா பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒன்று சுப செலவு, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு சுப செலவு. விரயஸ்தானம், விரய குரு, பெருசாக நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்றதும் இருக்குது. பட் அதை நம்ம யோசிக்க வேண்டாம், பாசிட்டிவ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் ராகு கேது. ராகு பகவான் 8ஆம் பாவம், கேது பகவான் 2ஆம் பாவம். இந்த ராகு 8 துஷ்தானத்தில் ராகு. இந்த துஷ்தானத்தில் ராகு அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் அசிங்கம் அப்படின்றது பட வைப்பார். இந்த துஷ்தான ராகுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம். எப்படி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பஞ்சபாண்டவர்கள் வந்து அஞ்ஞானவாசம் இருந்தாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதிக்கு அவங்க தகப்பன் வந்து பார்த்திங்கன்னா சுயம்வரம் வச்சான். அப்போ அந்த சுயம்வரம் வைக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா திரௌபதி கூட இருப்பார். அப்போ அர்ஜுனனுக்கு சொல்லுவார், சுயம்வரம் வருது வந்து கலந்துக்கோ அப்படின்னும் போது அர்ஜுனன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி கோலத்தில் இருப்பான், வந்து கலந்துக்க வைப்பா. அந்த சுயம்வரமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஓடுற தண்ணி ஒரு சின்ன இது மாதிரி பெரிய தொட்டி கிணறு மாதிரி ஒன்று வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ஓடுற மாதிரி தெரியும். ஆனால் அந்த கிணறுல வந்து மீன் இருக்காது, அந்த தண்ணியில் மீன் இருக்காது. மீன் வந்து பார்த்திங்கன்னா அண்டத்தில் ஓடிட்டுருக்கோம். இந்த தண்ணியில் பார்த்து அந்த மீனை வந்து நம்ம வந்து அம்பு எய்தணும். இது ஓடிட்டே இருக்க, ஸ்பீடாக ஓடிட்டுருக்க மீனில் வந்து அம்பு எய்தணும். இப்படின்ற மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு போட்டி வச்சுருப்பாங்க சுயம்வரத்துக்கு. அப்போ அர்ஜுனன் வருவான், துரியோதனும் வருவான், கர்ணனையும் கூட்டிகிட்டு வருவான், நீ கலந்துக்கோ அப்படின் போது கர்ணன் வந்து அந்த வில்லை எடுப்பார். அம்பு எடுத்து வில்லை இது பண்ணும்போது திரௌபதி, கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து ஹிண்ட் கொடுப்பாரு. அப்போ திரௌபதி சொல்லுவா, வேசினோட மகன், தேரோட்டினோட மகன் வந்து பார்த்தியானா என்னோட சுயம்வரத்தில் கலந்துக்கூடாது, நான் வந்து ராஜ வம்சத்தை தான் கலந்துக்க வைப்பேன் அப்படின்பா. அப்போ வந்து துரியோதனை வந்து அவனுக்கு தனி ராஜ்யமே கொடுத்துருப்பான். இருந்தாலும் அவள் அந்த வார்த்தை சொல்லுவாள், நீ வந்து ராஜகுலம் இல்லையா, நீ வந்து தேரோட்டினோட மகன் தானே அப்படின்னு. அவங்க அம்மா வந்து வேலை செய்வாங்க அரண்மனையில். அப்பா வந்து பீஷ்மருக்கு வந்து தேரோட்டியாக இருப்பார். அதனால் அவள் அந்த வார்த்தை சொல்லுவாள். அப்போ அசிங்கப்படுவான் யார்? கர்ணன் வந்து ரொம்ப அசிங்கப்படுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் வருவார். அர்ஜுனன் வந்து அந்த இதை என்ன சொல்கிறது, அந்த போட்டியில் வந்து ஜெயிப்பார். ஜெயிச்சு வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி கல்யாணம் பண்ணிப்பார். அப்போ அந்த மாதிரி ராகு 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். கர்ணன் என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணல, சுயம்வரத்தில் கலந்துக்கிறாரு. அப்பா அவருக்கு ராஜ்யம்னு ஒன்று இருந்துச்சு, அவர் ராஜா தானே. இருந்தாலும் அவர் பிறந்த குலத்தை வச்சு அவர் வந்து ராஜ குலத்தில் தான், குந்தினோட மகன் தான். பட் இருந்தாலும் தெரியாது இல்லையா, இது கிருஷ்ணருக்கு தெரியும். அங்கே அவரோட மாயாஜாலம், மாயா வித்தைகள் திரௌபதிக்கு தெரியாது இல்லையா, அதனால் அசிங்கப்பட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன், சம்மந்தமே இல்லாமல் நம்ம அசிங்கப்படும். 8ஆம் பாவம் ராகு சம்மந்தமே இல்லாமல் அசிங்கப்படும். முக்கியமாக வந்து பாருங்கள் ஆப்போசிட் ஜெண்டர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடகம் நிறைய அசிங்கப்பட்டுட்டீங்க, இனி ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் கடகம் நீங்கள் ஜென்னாக இருந்தால் லேடிஸ் விஷயத்தில், லேடிஸாக இருந்தால் ஜென்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல்
ஒரு சின்ன அசிங்கம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 8ஆம் பாவம் ராகு. அதுக்கப்புறம் கேது 2ஆம் பாவம். கேது 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்ம ஃபேமிலியோட நம்மளுக்கு பெருசா அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்காது. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் இப்போ ஒரு வீட்டில் வந்து பாருங்க, அப்பா அம்மா 2 பசங்க இருக்காங்கன்னா, அப்பா ஒரு விதமாக வியர்டாக பிஹேவ் பண்ணுவார், அம்மா ஒரு விதமாக வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, பசங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்போ நம்ம தான் குடும்ப தலைவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாரையும் வந்து சரி பண்ணணும். அதாவது நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம பசங்க, இல்லை நம்ம இப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் 2 பசங்க தான் இருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுவாங்க, பசங்க வந்து என்ன பண்ணுதுங்கன்னே நம்மளுக்கு தெரியாது, அதுங்க என்ன செய்யுதுங்க, கதவு போய் கம்முன்னு கதவு சத்தாப்பால் போட்டுக்கோங்க, இல்லை தனி ரூமில் இருந்தால் தனி ரூம்லேயே அடைஞ்சிருக்கோங்க, வெளியிலேயே வராதுங்க, ஃபோனே நோண்டின்னு இருக்குங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அப்போ பாக்கிய சனி நிறைய நல்லதை கொடுத்தாலும் ராகு இந்த மாதிரி கர்ணன் அசிங்கப்பட்ட மாதிரி ஒரு சில அசிங்கத்தை நம்மளுக்கு தரத்துக்கு ரெடியாக இருப்பார். பட் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பரிகாரங்கள் அப்படின்னு பல விதமாக இருக்க தான் செய்யுது. இந்த ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கும் நல்ல பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி நல்லா இருக்காரு. சனி வந்து நம்ம பெருசாக யோசிக்கணும் அப்படின்றதுல, பட் இருந்தாலும் இந்த கஞ்சி ஒன்று கொடுக்கறது மூலியமா 9 கிரகங்களும் பசிஃபை ஆவாங்க. அதுக்கும் மேலே 33 கோடி தேவர்களும் பிரீத்தி ஆவாங்க. அது என்ன அப்படின்னா, உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு உளுந்து தொட்டோடு எடுத்துக்கோங்க. தொட்டோடு எடுத்துட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3 டம்ளர் உளுத்தம்பருப்பு இல்லை 2 டம்ளர் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி நல்ல ஒரு 5 லிட்டர் தண்ணி போட்டு நல்லா காய்ச்சிங்க. உளுந்தங்களி நல்ல கெட்டியாக வந்துடும். வரும்போதே நல்லா இவ்வளோ வெல்லம் போடுங்க, தேங்காய் துருவி போடுங்க. கொஞ்சம் ஆறின பின்னாடி ஒரு 5-6 வாழைப்பழம் போட்டுட்டு கையில் நல்லா இது பண்ணிவிட்டு பசுக்கு எடுத்துகிட்டு போய் வைங்க. பசு வந்து இந்த உளுந்தங்கஞ்சி குடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு ராகு பிரீத்தி ஆவார். 33 கோடி தேவர்களும் பசுவில் இருக்காங்க. 33 கோடி தேவர்களோட கருசனமோ அனுகிரகமோ ஆசிர்வாதமோ உங்களுக்கு கிடைக்கும். எங்க ஒரு பசுல 33 கோடி தேவர்களா இருக்காங்க, நான் நம்ப மாட்டேங்க. அட ஒரு 3 தேவர்கள் கொடுத்தா இருக்கட்டுமே, அந்த 3 தேவர்களோட ஆசிர்வாதம் அப்படின்றது கிடைக்கும் தானே. முக்கியமா உளுந்தங்கஞ்சி வைக்கிறதுனால ராகு பிரீத்தி ஆவார். 9 கிரகங்களும் பிரீத்தி ஆவாங்க. அப்புறம் என்ன இருக்கு, பெருசா அடமெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம். நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. எந்த ஒரு பரிகாரமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றாங்க, முன்னோர்கள் சொல்றாங்க அப்படின்னா அதுல வந்து நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்கதான் செய்யுங்க. கண்டிப்பா நல்லது அப்படின்றது நடக்கும். கடகம் கவலையே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ராகு மட்டும்தான் கொஞ்சம் இன்ட்ரன்ஸ், ராகு கேது, அதுக்கு நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, இந்த 2025ஆம் வருடத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். வருடம் பிறக்கும் போது ராசியில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார். 3இல் கேது, 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சந்திரன், அஸ்தமத்தில் சனி, சுக்கிரன், 9இல் ராகு, லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறார். நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு விரும்பியதை வாங்கிக் கொள்வீர்கள். பேச்சுக்களில் பொறுமையை கையாள வேண்டும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிலும் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். எழுத்து துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்காக கஷ்டப்பட்டு உழைப்பீர்கள். தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீடு கட்டும் பணியில் அகல கால்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும். வர்த்தக பணிகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். உடல் ஆரோக்கியம், ஆரோக்கிய செயல்களில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். காரசாரமான உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. காரசாரமான உணவுகளை குறைத்துக் கொண்டாலே காரசாரமாக பேச மாட்டீர்கள். தொண்டையில் சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பெண்களுக்கு எதிலும் பொறுமை தேவை. அப்போதுதான் நன்மதிப்பு உருவாகும். பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்த பங்குகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சீருடை தொடர்பான துறைகளில் ஒருவிதமான ஆர்வம், ஈர்ப்பு அதிகரிக்கும். சமையல் துறைகளில் சில புதுமைகளை உருவாக்குவீர்கள். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர். தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். பணிபுரியும் இடத்தில் சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். உடல் நலனில் கவனம் தேவை. உயர்கல்வி நிமித்தமான குழப்பங்களால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனைகளை மாணவர்கள் கேட்க வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது.
அதிகாலை எழுந்து அவர்கள் படிக்க வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளில் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நிதானம் வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சனி அஸ்தமத்து சனி நடக்கிறது. எதனையும் அகலக்கால் வைக்கக்கூடாது. பொறுமை, சகிப்புத்தன்மை, விமர்சனங்களை எதிர்கொள்ளும் பக்குவம், மனப்பக்குவம் வேண்டும். எதிர்பார்த்த லாபம் கமிஷன் துறைகளில் கிடைக்கும். நிதி மேலாண்மை குறித்த ஆலோசனைகள் பெறுவது நல்லது. வியாபார பணிகளில் தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கட்டிட விற்பனையில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். கமிஷன் வியாபார வழிகளில் லாபங்கள் மேற்படலாம். இறைச்சி வியாபார பணிகளில் லாபங்கள் மேற்படும். விவசாய பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும். பாசன வசதிகளை அறிந்து அதற்கு ஏற்ப பயிர்களை தாங்கள் தேர்வு செய்யலாம். கலைஞர்களுக்கு வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். இணைய தொடர்பான துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மூத்த கலைஞர்களின் அனுபவங்கள் சில புரிதலை உருவாக்கும். பத்திரம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் தேவை. ஒப்பந்த வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உருவாகும். அரசியல்வாதிகள் ஏதிலும் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை அப்படியே நம்பாமல் தீர விசாரித்து முடிவெடுக்க வேண்டும். ஆகவே கடக ராசினருக்கு அஷ்டமத்து சரி என்பதால் கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். கடகராசி அன்பர்களுக்கு 2025 புத்தாண்டாகப்பட்டது ஒரு பொலிவான வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. நிறைய பேர் வாழ்க்கையெல்லாம் இழந்து, அதாவது ஒரு 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 உப்புக்கு கூட பெறாத ஒரு வாழ்க்கையாக போன மாதிரி தான் நீங்க ஃபெயில் பண்ணுவீங்க. அந்த அளவிற்கு அந்த அஷ்டம சனி ஆகப்பட்டது. அஷ்டம சனி மட்டுமே அந்த வாழ்க்கைக்கு இந்த அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு காரணம் கிடையாது. இவர்களுக்கு, இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல துன்பங்கள் வந்து மறைந்தாலும் அந்த துன்பங்களிலிருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் 2024 முழுவதுமாகவே இருந்தது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கும். வேலைதான் உங்களுக்கு அடிப்படை ஆதாரமே. அந்த ஆதாரமே இல்லாத போது அந்த வாழ்க்கையை எப்படி நடத்துறது அப்படின்றது ஒரு தெரியாம அந்த எந்த அளவிற்கு அந்த மனம் சஞ்சலப்பட்டிருக்கும் அப்படின்றது அந்த கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவிற்கு அந்த அடிப்படை ஆதாரத்தையே, வாழ்வாதாரத்தையே இழக்கக்கூடிய ஒரு வருடங்களாக தான் கடந்த 2 வருடங்கள்லாம் இருந்திருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த 2025 அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். இந்த 2025 முழுவதுமே நீங்க ஃப்ரீயா ஆயிடுவீங்களா, ரிலாக்ஸ் ஆயிடுவீங்களா, உங்களுக்கு தேவையான ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2025 முழுவதுமா உங்களுக்கு சில முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். அந்த முயற்சிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமான ஒரு வளர்ச்சி தான் இருக்குமே ஒழிய முழுவதுமான ஒரு வளர்ச்சி இந்த 2025 நீங்க பெற முடியாது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலும் அதிகரிப்பதற்குண்டான ஒரு நேரம். 2ஆம் இடமான அந்த குடும்பம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல அந்த சர்ப்ப கிரகங்கள் வந்துட்டாலே அந்த இடத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரிவை நீங்க சந்திக்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த சர்ப்ப கிரகங்கள் தேவையில்லாத பிரிவுகளையும் தேவையில்லாத வாக்குவாதத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். அதனால குடும்பம் விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு தம்பதிகள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு ஒற்றுமையோட எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த தம்பதிகள் நல்ல ஒரு வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த 2025 உங்க ஊர்க்கண்ணு பட்ட மாதிரி தான் உங்களுடைய லைஃப் இருக்கும். சில விஷயத்துல சில தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். 8ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏதாவது இந்த கடகராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த 2025 எந்த அளவிற்கு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் அந்த
மாதிரியான ஒரு பிரயாணங்களை நீங்க மேற்கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க கடகராசி என்பர்கள் தவிர்க்கப்படுவீங்க. 9ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு சனி பகவான் பாத்தீங்கன்னா அவருடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த தொழில் ரீதியான சில கடினமான உழைப்புகள் இந்த காலகட்டத்துல கடின உழைப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த கடின உழைப்பின் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் 2024 ஒரு அந்த ஆர்டர் கிடைக்காதா அப்படின்ற மாதிரியா நீங்க ஒரு ஏக்கத்துல இருந்திருப்பீங்க. ஏன்னா கை வரைக்கும் வந்திருக்கும், அதுக்கப்புறம் கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணம்லாம் இருந்திருக்கும். திரும்பியும் நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசைகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2025 தொழில் ரீதியான பல முன்னேற்றங்களையும் தொழில் ரீதியான பல வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. மேடம், தொழில் சம்பந்தமாக எங்களுக்கு கடன்கள் அதிகமாக இருக்கு, கடன்களை அடைச்சிட்டாலே எனக்கு ஒரு பெருவிதமான ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கடன்லாம் அடைக்கதான் போறீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா வரும். ஆனா அந்த வாய்ப்புகளை சரிய அளவுல பயன்படுத்தணும். ஒரேடியா கடனையும் நீங்க அடைச்சிடக்கூடாது. ஏன்னா தொழில் செய்யறவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா கடன் இருந்துருச்சுனாலே அவங்களால கான்சென்ட்ரேஷன் அந்த தொழில்ல இருக்காது. அதனால கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைங்க, அதே சமயத்துல தொழிலையும் வளர்ச்சி பாதையில கொண்டு போங்க. அந்த 2 பங்கும் சமமாக இருந்தால்தான் இந்த 2025 இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இந்த கடகராசியில இருக்கக்கூடிய இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுக்காக வேலைக்கு, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதோ இல்ல வெளிநாட்டு படிப்புக்கு போறதோ இதெல்லாம் முன்னேற்பாடா செய்வதற்குண்டான ஒரு வருடமாக இருக்கும். இந்த வருடத்தின் இறுதியிலாவது நம்ம வெளிநாட்டுக்கு போய் படிச்சிடணும், வேலை செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அதுக்கப்புறம் பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த வருடம் உங்களுக்கு உண்டான ஒரு வருடம் தான். ஏன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு மாறிட்டாரு. அஷ்டமத்துல இருக்கிற வரைக்கும் அதிகமாக பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்கள் தான். தொழில்ல பின்னடைவு, வேலையில இழப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதியின்மை, கடன் பிரச்சனை, வியாதி தொந்தரவுகள், பெற்றோர்களோட போராட்டம், இந்த மாதிரி எல்லாம் அதிகப்படியான பிரச்சனைகளை அனுபவித்த இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான லாபத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போது. கடனை கொஞ்சம் அடைக்க போறீங்க. வேலையில ஒரு நல்ல ஒரு மதிப்பு, புகழ், மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். ஆயில்யம்னு சொன்னாலே அந்த புதனுடைய நட்சத்திரம். சில பேர் பாத்தீங்கன்னா ஆதிசேஷன், அதாவது நாகத்திற்கு உண்டான ஒரு நட்சத்திரமே அந்த ஆயில்ய நட்சத்திரம். அதனால இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கை சில பேருக்கு பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு நியதி இருக்கு. ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, கடந்த 2 வருடங்களாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த காலத்துல விவாகரத்துகள், திருமணம் ஆன உடனே பிரிவு, அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துல தடைகள், திருமணம் நடைபெற்றாலும் குழந்தை பிறப்புல தடைகள், இந்த மாதிரி எல்லாம் அந்த திருமணம் சம்பந்தமாக கலத்திரம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா இந்த கடக ராசி என்பர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி அந்த சனி பகவான், அவரே 8ஆம் இடத்துல இருக்கும் போது திருமணத்தினால நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள். இந்த 2025 இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் அந்த திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம், குழந்தை சம்பந்தமான ஒரு புதிய வாய்ப்புகள், மருத்துவ ஆலோசனையின் பேரில் குழந்தை பேரு, இந்த மாதிரிலாம் கிடைப்பதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போகுது. கடகராசியில பிறந்த மாணவ செல்வங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சும் வேலை இல்லாம இருக்கிறோம் மேடம். படிச்சு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு வேலை கிடைக்கல. நான் படிச்ச படிப்புக்கு நான் செலவு பண்ண தொகைக்கு எங்க அம்மா என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய அம்மா அப்பா இப்போ ரொம்ப கடன்ல இருக்கிறாங்க, அவர்களுக்கும் வேலை இல்லாத, அவர்களுக்கும் வயதாகி விட்டது. இந்த மாதிரி எல்லாம் அந்த மாணவ செல்வங்கள் தன்னுடைய வேலைக்காக காத்திருக்கின்ற வருடங்கள் அதிகமாயிக்கிட்டே போயிட்டு இருக்கு. 1 வருடம் இல்ல 6 மாசம் அப்படியெல்லாம் இல்லாம 2
வருடம் 3 வருடம்னு இப்படியே நீண்ட நாட்களாக போயிட்டு இருக்குது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025. இந்த மாணவ செல்வங்களுக்கு புதிதான ஒரு வேலை வாய்ப்பு, மேற்படிப்பு படிக்கணும்னா அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கிறீங்களா, இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் தொழில் செய்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால அந்த எக்ஸ்போர்ட் தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா அங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, இன்க்ரிமெண்ட், அடுத்து விசா எல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரி ஆகக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கிறீங்க. அது எல்லாமே ரெனியூ பண்ணக்கூடிய ஒரு தருணம். இல்ல நான் இங்க இருக்கிறதா இந்தியாவுக்கு போறதா என்ற மாதிரியான குழப்ப நிலை தீரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இங்க வெளிநாட்டிலேயே உங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் வருடமாகவும் தான் இந்த 2025 கடகராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்களுக்கு மிக சாதகமான ஒரு வருடமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம். இது உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். கடகம்னாலே எல்லாத்துக்குமே ஒரு பயம் உணர்வு வந்துடுது இல்லை? அது எந்த ஜோதிட வித்வான்கள் சொன்னாலும் நம்ம நேயர்களுக்கு கடகம் மகரம்னாலே கொஞ்சம் பயமா இருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அதுக்கு இன்ட்ரோடக்ட் கொடுத்துட்றேன், அப்புறம் உங்களுக்கு காரணத்தை சொல்கிறேன். நேயர் பெருமக்களுக்கு, அழுத வானத்திற்கு கண்ணீரும் வற்றிவிட்டது, அமைதி இருந்த சூரியனும் ஆக்ரோஷமாக மாறியது, தாயாய் தாங்கிய பூமியும் கோபத்தில் வெடித்து சிதறியது, மனிதர்கள் அபகரித்துக் கொள்வார்கள் என்று அறிந்தார் மானம் போச்சு, தேகம் போச்சு, விவேகம் போச்சு, தானம் போச்சு, வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் இழந்து நிற்கிறனே ஐயா. ஒரு நாளைக்கு கடகம் ஒரு 7 பேராவது என் அன்புக்குரிய நேயர்கள் வருவாங்க. அவங்களுக்கு இப்ப ரொம்ப தைரியம் சொல்லிட்டேன். ஐயா இவ்வளவு தைரியம் எங்களுக்கு கொடுத்ததுனால நாங்கள் உயிரோடு இருக்கிறோங்கிற அளவுக்கு எங்க அன்புக்குரிய நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு காரணம் எங்களுடைய உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய எங்கள் பக்திகள் சேர்த்து எத்தனை ஆண்டுகளாக சிறப்பாக இருக்கிறது. அதுக்கு கொடுங்க, அதுக்கு வியூஸ் கொடுங்க, அதுக்கு சப்சிடிஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் ஐயா உங்களுக்கு என்கரேஜ் பண்ண முடியும். விளக்கு எரியுது மட்டும் நான் பத்தாது, நான் விளக்கு எரிஞ்சா போதுமா? நீங்கள் தூண்டி விடணும். ஆக அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட இடம் இப்போது காத்து கொண்டிருக்கின்ற நேரம் 2025. அப்பாடி பெரிய பெருமூச்சு விட்டுருங்க, கவலையை விட்டுருங்க, கையை நல்லா தட்டிடுங்க. அதில் கூட சில சிக்கல் இருக்கும், அதில் கூட சில அழுக்குகள் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. என்னமோ போடுறீங்களா எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. கையை மட்டும் இல்லை, உடலமிட்ட உள்ளத்தையும் பராமரித்து கொள்ளுங்கள். உள்ளத்தில் தான் உங்களுக்கு அவ்வளவு சிக்கல். ஏன்? கடகம் சிந்தனைக்கு உரியது, சீரியத்துக்குரியது, ஆச்சரியத்துக்குரியது, அபூர்வமான ராசி கடகராசி. தாயா ஒன்று வேண்டாம், தாயை தவிர ஒன்று வேண்டாம், தாய்க்கு பின் தாய தாரம். அப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ 2025 தான் உயிர் ஊட்டக்கூடிய ஆண்டு. 2025 ஊட்டத்தை ஊட்டக்கூடிய ஆண்டு. 2025 உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு. 2025 ஆண்டு பல வகைகளிலும் எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடிய ஆண்டு. இந்த ஆண்டு உங்களுக்கு நோய் நொடியும் குறைக்கக்கூடிய ஆண்டு. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் தாயாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். நான் கடகம்னா தாய்க்கு அன்பு மட்டும் நான் சொல்லக்கூடாது இல்லைங்களா? அன்பு மட்டும் சொல்லக்கூடாதுல்ல, அவங்களுக்கு பராமரிக்கக்கூடிய அவங்களுடைய உடல்ராக இருக்கக்கூடியவங்க உங்களை தான் வந்து சாரும். அவங்களுடைய முழு உடலில் இருக்கக்கூடிய சுகாதாரத்தன்மை, அவங்களுடைய தீர்க்கமான நோய் நொடிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. காலபுருஷருக்கு 4 அதுதான் தாயே. கடகம் தாயே பார்த்தீங்களா? சரம் கடகம் ஏற்கனவே ஜலம், ஏற்கனவே ஓடுற தண்ணி, ஏற்கனவே பாம்பு மனசு கெடுக்கிறது, ஏற்கனவே சரராசி. இந்த கடக ராசி
சரராசி, ஸ்திர ராசி, உபயராசி 3 ராசி நமக்கு வரிவர்த்திருக்காங்க முன்னோர்கள். அதில் சரராசிக்காரவங்களை பாருங்க, செயினை கட்டி வைங்களே, இயல்பாகவே கட்டாயிரும், இயல்பாகவே கட்டாயிரும், அப்படி போவாங்க. அதில் கடகத்துக்கு மிகப்பெரிய பலன் உண்டு, மிகப்பெரிய வலிமை உண்டு. ஏன்? அதுதான் அங்கே இருக்கிறதுல 12 ராசியில் வெளியே போகக்கூடிய ராசி. எப்போ பிச்சுக்கிட்டு போகணும், எப்போ பிச்சுக்கிட்டு போகணும், என்ன இருக்குது இல்லையே, போகணும் போகணும் அப்படிங்கிற ராசி. நீர், பாம்பு, இத்தனையும் கடகராசிக்காரர்களுக்கு ராகு திசை சந்திர திசை நடந்துச்சு. நேத்திக்கு முந்தா நாள் வர்றாங்க, ஐயா 2022 ராகு திசையில் சந்திர திசை அப்படி சொல்லியிருக்குங்கய்யா, எல்லாம் போயிடுச்சுங்க. நாங்கள் கடகராசிக்கு சொல்லிட்டேன், அதோடு சரி, இனிமேல் நல்லா இருக்கும், நீ 25லேருந்து நல்லா இருப்பீங்கய்யா. அஷ்டமத்து சனி எல்லாத்துக்கும் வரும், ஆனால் கடகத்திற்கு வரும்போது கழுத்தை பிடிக்க, மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற அங்கங்கள்லாம் பிடிக்கும், கடகத்துக்கு மட்டும் ஏன் கழுத்தை பிடிக்குதுன்னா அவருக்கு ராசிக்கு 8ல் சனீஸ்வரர் இருக்கார். 8ல் போய் சனீஸ்வரர் இருக்கிறதுனால இப்போ பாருங்க, முதல்ல மிதுனத்துக்கு இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு இருக்காது. மிதுனத்துக்கு இருக்கும்போது சனீஸ்வருடைய நட்பு, மிதுனமும் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல பல முறை சொல்லியிருக்கிறேன், மிதுனமும் புதனும் சனியும் நட்புன்னு சொல்லி. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தினு பாதிக்காது, பாதிக்கும், கொஞ்சம் தான் பாதிக்கும். சிம்ம ராசிக்கு கூட கம்மியாக தான் பாதிக்கும். இன்னி எதிர்காலத்தில் அடுத்து வருது பாருங்க, மார்ச்சில். அப்போ சிம்மத்துக்கு ஏன் பாதிக்குது? அவங்களுக்கு 8க்குரிய வருது, கிரகம் மாறுது, அந்த கோள்கள் மாறுது. சிம்ம ராசிக்கு வரும்போது அந்த சனீஸ்வரர் எங்கே போகிறாரு? அவருடைய சமக்கோளுக்கான குரு வீட்டுக்கு போயிடுறாரு. அதனால தான் உங்களுக்கு நிச்சயமாக மாறுதல் உண்டு. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை மட்டும்தான் எடுக்குமே வெளியே, மற்றபடி ரொம்ப பாய்க்காது. என்ன தேவையோ அவருக்கு, சனீஸ்வரருக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் எடுப்பார். அடுத்து சிம்மத்துக்கு வரும்போது நம்ம பார்ப்போம். அப்போ கடகத்திற்கு, அதுதான் கடகராசி நேயர்களுக்கு கழுத்தை பிடிக்கிறதுனாக சொன்னது. இன்னைக்கு தயவு செய்து கடகராசிக்காரங்களையும் மகர ராசிக்காரங்களையும் ஒன்று சேர்க்காதீங்க. இருக்கிறதுலே மிகவும் கஷ்டமானது பொருத்தம் பார்ப்பது. இருக்கிறத ப்ரிடிக்ஷனில் பலன்களை நாங்கள் சொல்லி உங்களுக்கு எழுதி கொடுப்பதாலும் சரி, பலன்களை நாங்கள் சுட்டி காட்டும் பொழுது அது எத்தனை சட்பலமாக இருந்தாலும் சரி, எத்தனை பணபலமாக இருந்தாலும் சரி, எத்தனை யோக பலம் இருந்தாலும், எத்தனை நீச பங்க மாளவியா, என்ன பலம், எந்த யோகமாக இருந்தாலும் தசாபுத்தி தான் வேலை செய்யும். ஒருவருடைய ஜாதகத்தில், உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி வேலை செய்யும். இதை நான் முன்னாடியே உங்களுக்கு பணிவாக சொல்லியிருக்கிறேன். அப்போ தசாபுத்தி வேலை செய்யும் பொழுது, பொருத்தம் பார்க்கும் பொழுது, நீங்கள் அந்த தசாபுத்தி பொருத்தம் பார்க்கும்போது சரி, கூடுமானவரை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ, ஆணுக்கு சனி வந்தால் அங்கிட்டு செவ்வாய் வராது மாதிரி வராமல் இருக்காது, ஏதாவது வந்து தான் ஆகும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தப்பு பண்ணுறாங்க, திருவோணமாக மகரத்தை சேர்க்காதீங்க, ஆயில்யமாக கடகத்தை சேர்க்காதீங்க, பூசமாக சேர்க்காதீங்க. கடகத்தில் பூசத்துக்கு திருவோணம் ஜென்ம பகை, கடகத்தில் ஆயில்யத்துக்கு அவிட்டம் ஜென்ம பகை, மகரத்தில் இருக்கிற அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். எத்தனை முறை நீங்கள் போனாலும் அது பிரச்சனை கொண்டாந்து விடும். இந்த கலியுகத்தில், இந்த நவீன யுகத்தில் அதிகமாக வர்றது எங்களுக்கு கடகமும் மகரம் தான். பிரச்சனைக்கு உரியது அதுதான். கரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க பாருங்கள். ஆக கடகராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லியாச்சு. அடுத்து என்னென்ன தொழில் சாமிஜி என்னங்கய்யான்னு கேட்பீங்கள, நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடைகள், பேக்கரி, அந்த ஸ்வீட்டு, அந்த ஹோட்டலில் நீர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுல்ல. நெருப்பு நீர், அனலும் புனலும் ஒன்று, உலகத்துக்கு அனலும் புனலும் இருக்காங்க. அப்போ ரெண்டுமே ஒன்றுக்குள் கருவானது ஒன்றுக்குள் தொடர்புடையது. அப்போ நெருப்பு வேணும், நீர் வேணும். அப்போ நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில், சப்மெரிஷன், கப்பல் தொழில், போக்குவரத்து, முழுக்க வெளிநாடு, அப்ராடுக்கு 100% நீங்கள். மீன் சம்பந்தப்பட்ட தொழில், உப்பளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், பார்த்தீங்களா, உப்பல் சங்கு சம்பந்தப்பட்ட தொழில், உப்பு சம்பந்தப்பட்ட தொழில், எல்லா வெள்ளி இறக்கு பூக்கள் சம்பந்தப்பட்ட தொழில், நாட்டு மருந்து கடை,
நாட்டு மருந்து. மேசத்துக்கு இங்கிலீஷ் மருந்து கடை, கடகத்துக்கு நாட்டு மருந்து கடை, சித்தம், ஆயுர்வேதியம், ஹோமியோபதி, டாக்டர்ஷிப்பு, பாருங்க எப்படி தியானம், மெடிடேஷன். என்ன உங்களுக்கு மூச்சு அதுதான். கடகம் தான் ஹார்ட், இதயத்தில் இருக்கிறது அவர் தான். அதனால தான் குரு உச்சம் இருக்காரு. நேயர்கள் தெரிஞ்சுக்கோங்க, குரு எதில் உச்சம் இருக்கார்? இங்கே அடிக்கிறது யாரு? இருதயாலீஸ்வரர். எங்கே இருக்கார் யார்? இருதயாலீஸ்வரர். அதனால தான் குரு அங்கே உச்சத்தில் இருக்காரு. கடகத்திலேயே உச்சத்தில். காரண கருத்தா இல்லாமல் காரியம் நடக்காது. காரண கருத்தா இல்லாமல் காரியம் நடக்காது. அதுதான் அங்கே உள்ளப்பா, அங்கே உள்ள தத்துவம், அங்கே உள்ள கருணைக்கடல். அதனால கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த 2025 உங்களுக்கு தொழில், எல்லா தொழிலும் சொல்லியாச்சு. உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாக 7, 8, 9 இப்போ 8லேருந்து 9க்கு சனீஸ்வரர் போகிறாரு. கஷ்டத்தை இனிமேல் அறவே கொடுக்க மாட்டார். எந்ததை இழந்தீங்களோ எல்லாத்தையும் ஈட்டெடுத்து கொடுப்பார். உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சிக்கு வரும்பொழுது கொஞ்சம் அயன சயனம் 12ல், இன்னும் உங்கள் ராசிக்கு 12க்கு வந்துடுறாரு. அதனால இப்போ நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. இந்த 3 மாதம், மே மாதம் வரையும் உங்களுக்கு முற்பகுதி நல்லாவே இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா மார்ச்சுக்கு அடுத்து இன்னும் சிறப்பாக வந்துடுவீங்க. இன்னும் அஷ்டமத்துக்கு அவர் அனுகிரகத்தை கொடுக்க உங்களை வெளியே போயிட்டார், அடுத்த சமயத்துக்கு வரப்போகிறார். அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாக போயிடும். அப்போ முற்பகுதி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60% நல்லா வந்துடுவீங்க. உங்கள் தொழிலுக்கு ஏற்றாற் போல், உங்கள் மனதுக்கு ஏற்றாற் போல், உங்கள் பழக்க வழக்கத்துக்கு போல். உயிரையும் எடுப்பது கடகராசி, உயிரை கொடுப்பதும் கடகராசி. யாரு? நண்பர்கள் உயிரை, நண்பர்கள் உறவை. அந்த உயிர் மட்டும் இல்லை, என்ன பழக்கங்கள் இருக்குதோ அத்தனைக்கும் சொந்தக்காரர். மனம் ஒரு குரங்கு. அது யாருக்கு? கடகத்துக்கு. அது யாருக்கு? விருச்சகத்துக்கு. அது யாருக்கு? மீனத்துக்கு. ஏன் இந்த 3 மத்தை நான் திருப்பி திருப்பி சொல்றேன்? இந்த 3ல தான் அலைப்பாயுது மனம். இந்த அது ஸ்டடியா நிற்கும். யாரு? மேஷம், அந்த திரிகோணம். மேஷம், சிம்மம், தனுசு ரெண்டுமே ஸ்டடியா நிற்கும். ஏதாவது சந்திரன் ராகு கொஞ்சம் இன்வால்மெண்ட் பண்ணா தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் எதுவுமே இருக்குதோ, எந்த கோள்கள் இருக்குதோ இல்லையோ, இந்த கடகம் 90%, விருச்சகம் 80%, மீனம் 70%. இது தாங்க, வேற ஒன்றுமே நம்ம யாரையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கக்கூடிய இடம்தான் இந்த 3. எனவே தயவு செய்து கடகராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கடகமாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் அந்த பாவகத்தன்மை 8க்கு வர்றார், 9லேருந்து 8க்கு வர்றார். அப்போ 8க்கு வரும்போது கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம்னு ஒரு கூற்று. கெட்டவங்களும் நல்லது செய்வாங்க, நல்லவங்களும் கெட்டது செய்வாங்க. யோக பலனை கொடுக்குறவங்களும் கெட்டது செய்யக்கூடுவாங்க. அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, அவங்களுடைய தசாபுரத்தை பொறுத்து, அவங்களுடைய பூர்வ ஜென்மத்தை பொறுத்து. ஆக கடகத்துக்கு ராகு பாம்பு வில்லங்க. ராகுக்கு என்னைக்குமே சந்திரனுக்கு வில்லங்க. ஆனால் பாவகத்தன்மை உயிர் ஊட்டப்பட்டது. குரு நண்பர் தான், குரு கடகத்துக்கு நண்பர் தான். ஆனால் போன இடம் பாவகம் வேற இல்லை. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், 12ஆம் பாவம் இல்லை. அப்போ 12ஆம்னு செலவை தானே கொடுப்பாரு. ஆனால் 8ல் அவர் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்களா, அதுக்கு கொடுத்து ஆகணும்ல. 9ல் ஒன்றும் ராகு கொடுக்கல. அதனால 3 ராஜகிரக பயிற்சியில் உங்களுக்கு ராகு சூப்பர். செகண்டு சனீஸ்வரர். சனீஸ்வரர் உங்களுக்கு கொடுக்குறாரோ இல்லையோ, உங்களை கஷ்டப்பட்டதுக்கு பலனை கொடுப்பார் 9ல் இருந்தாலும். ஆக நிச்சயமாக இந்த 3 ராஜகிரக பயிற்சியில் நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக ராகு மிக அற்புதமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் புனர்பூசம். ஏற்கனவே புனர்பூசம் நெல்லையப்பர் கோயிலை பற்றி சொல்லியிருக்கிறேன். புனர்பூசம் பூசம். குரு வழிபாடு எங்கிருந்தாலும் தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொப்பல், தெளிவு குருவின் திரு சிந்தித்தல் தானே. சிந்திச்சு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடியது கடகம். சிந்திப்பு யோசனை அப்படின்னுட்டாலே கடகம் தான். அந்த ஆராய்ச்சி கடகம் தான். அந்த தெளிவை கொடுக்கக்கூடிய இடம்தான் கடகம். அப்போ பூச நட்சத்திரத்துக்காரவங்க கண்டிப்பாக குரு வழிபாடு நல்லா பண்ணுங்க.
பூச நட்சத்திரக்காரவங்க மேக்சிமம் திரு ஆவினன்குடிக்கு போங்க, பழனிக்கு போங்க. திரு ஆவினன்குடினா மிரண்டாதீங்க, பழனி தான் திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடிக்கு போங்க. பூச நட்சத்திரக்காரவங்க அது தைப்பூசத்துக்கு எதுக்கு நமக்கு ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. நகரத்தார்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கே இருப்பாங்க பூசம் என்னும் பழனி. அனைத்து அனைத்து முருகன் கோயில், அதே மாதிரி எண்கண், எட்டுக்குடி, சிக்கல், திருச்செந்தூர், இன்னும் பெரிய பெரிய காங்கேயத்தில் மிகப்பெரிய கோவில் பேரே சிவன் மலை, அப்படிப்பட்ட பெரிய சென்னிமலை, மிகப்பெரிய அரங்கேற்றம் கொடுத்த அருளியது நம்ம அருளாளர்கள். அப்படிப்பட்ட திருத்தங்கள்லாம் செஞ்சு பூச நட்சத்திரக்காரவங்க போங்க. சனீஸ்வர வழிபாடும் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே அந்த நட்சத்திர அதிபதியை மறந்துடாதீங்க. அசுபதியா பிள்ளையார், பரணியா மகாலட்சுமி, கிருத்திகையா சிவபெருமான், ரோஹிணியா அம்பாள், மிருகசிரிசமா முருகப்பெருமான், புனர்புருஷமா மிருகசிரி, திருவாதிரையா துர்கை, புனர்புருஷமா தட்சிணாமூர்த்தி, அதே மாதிரி புனர்புருஷ நலம்பதம் குரு, பூசமும் சனீஸ்வரர், அதுக்கடுத்தது ஆயில்யம். ஆயில்யம் எப்படிப்பட்டது? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், பொன்னாலி கண்டேன், புரிசங்கும் கை கண்டேன், என் நாளின் மன்னன்பாள் என்று அந்த பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்கள் திருவாய் மலர்ந்து அருளிய திருத்தலம் திருக்கோவிலூர். அப்படி திருக்கோவிலூர் உள்ள வாமன பகவானை ஒரு தரம் போய் சென்று வழிபடுங்கள். சிறுபெரும்புதூரில் திரு ஆதிசேஷன் உள்ள ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய சிறுபெரும்புதூரில் போய் சென்று வழிபடுங்கள். ஆயில்யத்துக்கு உரிய அது வைணவத்தலம். இன்னும் சிவஸ்தலம் மயிலாப்பூர் இருக்குது. கும்பகோணத்தில் கற்கடேஸ்வரர் இருக்கார். கற்கடேஸ்வரர் கடகராசி கடகராசிக்கு கற்கடேஸ்வரர் இருக்கார். அப்படிப்பட்ட எல்லா தலமும் சென்று வழிபாடு சென்று வந்தால் இந்த அஷ்டமத்து சனி கடகராசிக்கு நீங்கி மிக சிறப்பான ஒரு நல்லதை கொடுக்கும். வெள்ளையை யூஸ் பண்ணுங்க, பியூர் வெள்ளை. அந்த மினிஸ்டர் ஒயிட்டுங்கிறீங்கல்ல, அது கடகம். கண்டிப்பாக பியூர் வெள்ளை அது எடுத்துக்கோங்க. முத்து போடுங்க, நவரத்தினில் முத்து போடுங்க, அழகாக முத்து போட்டுக்கோங்க. நல்ல வண்டி வாகனத்துக்கு உங்களுடைய நம்பர் 8ஆம் நம்பர் வைங்க, உச்ச நம்பர் 38 வைங்க, 2ஆம் நம்பர் வைங்க, 11 வைங்க. இந்த மாதிரிலாம் வச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் சப்போர்ட்டு கொண்டு வாங்க. எதுக்கு நியூமராலஜி சொல்கிறாங்க, எதுக்கு வாஸ்து சொல்கிறோம், எதுக்கு நம்ம ஜோதிடம் மூணையும் நம்ம மக்களுக்கு ஏன் நம்ம எடுத்து சொல்கிறோம்னா, ஏதாவது ஒன்று உங்கள் 12 ராசிக்காரவங்களுக்கும் இந்த 3 ராஜகிரகமும் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகணும் இல்லைங்களா? அதுக்காக இந்த 3 ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்துடுங்க. அப்படி வந்துட்டால் நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு 2025 வெற்றியை கொடுக்கும் ஆண்டாக இது இருக்கும். தங்களுக்கு உங்களுக்கு 48%. கடகராசிக்கு 2025ஆம் வருடத்தில் குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. 11ஆம் இடத்திலிருந்து அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிகின்றது. அப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து தாராளமாக விலகி கொள்ளலாம். சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால குரு பகவானுடைய வக்ர பார்வை அங்கே பதியுது. சரிங்களா? அப்போது சகோதரர்கள் கூட கொஞ்சம் இணக்கமாகவே போய்க்கோங்க கடகராசிக்காரங்க. சரிங்களா? எதனால் அப்படின்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே தான் அதே அவங்க பண்ணிட்டு தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. குரு பகவான் இந்த வருடத்தில் மே மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் தை மாதம் 22க்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அப்போ லாபங்கள் அதிகரிக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அவருடைய பார்வை 3ஆம் இடத்துல பதியும் போது எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் எழுதுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னத்திரைக்கு டைலாக் எழுதுகிறவங்க, சின்னத்திரையில் இருக்கக்கூடிய நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். லாபங்கள் உங்களை தேடி கொண்டே இருக்கும். லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிகின்றது. இது மிக மிக சிறப்பு. பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். எப்போ? தை மாதம் 22க்கு பிறகு பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்துவிடும். உங்களுடைய குழந்தைகளின் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்களா, சங்கடம் வச்சுக்கோங்களா, இதுவுமே தீர்ந்துடும். ஏன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் அவருடைய சிறப்பான பார்வை 5ஆம் இடத்துல பதியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. இதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க கணவன் மனைவிக்குள்ள ஓகேங்களா, இல்லை பின்னா
பிரியமானவர்கள்னு வச்சுக்கோங்களேன், பிரியமானவர்களுக்குள்ள ஏதாவது அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே அதிகமாக இருந்துட்டு இருக்குங்க. இது வரைக்குமே கடகராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படா தீரும், எப்படா நம்முடைய மனசுக்கு பிடிச்சவர் வந்து எப்படா பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை துணைவர் கூட வந்து ஏதோ ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம ஒன்று சொல்கிறோம் அவர் ஒன்று புரிஞ்சுக்கிறாரு. எதனால் அப்படின்னா குரு பகவானுடைய வக்ர பார்வை 7ஆம் இடத்துல பதிகிறதுனால. தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அதுக்கப்புறம் பாருங்க, கூட்டு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், குழந்தைகளுடைய உடல்நிலை ரொம்ப அற்புதமாக மாறும், படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுடைய கூட்டு தொழில் வந்து மிக மிக சிறப்பாக மாறும், நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும், உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் மனம் மாற்றமடையும், அப்புறம் உங்களுடைய மனதுக்கு பிடித்தவருடைய மனதும் மாற்றமடையும். எதனால வக்ர பார்வை நீங்கி அவருடைய சுப பார்வை வந்து அங்கே விழுது. அப்போ 7ஆம் இடத்தில் விழுறதுனால கடகராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத இறுதியில் ஓகேங்களா திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஏப்ரல் மாதம் இந்த வருஷத்துல வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து ராகு கேது பெயர்ச்சி இருக்குங்க. ஓகேங்களா, ராகு கேது வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கின்றவர் இப்போ 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. கேது பகவான் வந்து 3ஆம் இடத்துலேருந்து குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். அப்போ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ குடும்ப நபர்கள்ட்ட ரொம்ப கவனமாக பார்த்து பேசணும். ஓகேங்களா, அவங்க ஏதாவது ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்று கூட செஞ்சு கொடுத்துருங்க. சரிங்களா, சின்ன சின்ன தடைகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே டைம் பார்த்தீங்கன்னா வருமானத்தில் சின்ன குறைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப கவனிச்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து நீங்கள் பேசுகிறது ரொம்ப நிதானமாக கவனமாக பார்த்து பேசுங்க. எதனால் அப்படின்னா 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு மாதிரி இருக்கும். ஐயோ இவங்ககிட்ட பிஸ்னஸ் வச்சுக்கிறத விட நம்ம ஓடி போயிடலாம்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பேசணும், ஓகேங்களா, அந்த பாயிண்ட் மட்டும் பேசுங்க. அப்படி நீங்கள் பேசுனீங்க வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸில் வேறு லெவலில் மாறிடலாம். அப்போது 8ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறவங்க ஏற்றுமதி தாராளமாக பண்ணலாம். அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத பொருள் வரவு தனவரவு எல்லாமே இருக்குது. ஒரு பக்கம் மைனஸாக இருந்தால் கூட ஒரு பக்கம் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக வந்து மாறப்போகுது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகின்றார். அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதிய போகிறது. வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு, வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், எல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கரெக்டாக டக்குன்னு வாங்கிடுங்க. ஓகேங்களா, யோசிக்காதீங்க. எப்போ மே மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு, சரிங்களா, யோசிக்காதீங்க, டக்குன்னு வாங்கி வச்சுருங்க. ஏன்னா பாக்கியாதிபதியினுடைய பார்வை பதியுதுங்க 4ஆம் இடத்துல. அப்போது அவருடைய 7ஆம் பார்வை 6ஆம் இடத்துல பதியுது. நோய் நொடிகள் குறையும், வம்பு வழக்குகள் குறையும், எதிரிகளுடைய தொல்லைகள் வந்து உங்களை பார்த்தோன்னே விலகி ஓடி போயிடுவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருந்தவங்க, அதாவது வேலை பார்த்துருந்த இடத்துல வந்து பிரச்சனை கொடுத்துருப்பானுங்க, மறைமுகமான எதிரிகள் எல்லாமே இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள்லாம் ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்துல பதியுது. கடன்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தொழில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதிய போகுதுங்க. ஓகேங்களா, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும். ஓகேங்களா, சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனியாக வந்து உங்களுக்கு செயல்பட்டு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருந்தாரு கடகராசிக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடங்களில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அப்போது இந்த விஷயத்தை எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப் லைன் வந்து அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கோங்க. அப்படி அமைச்சிட்டிங்கன்னா மிக மிக சிறப்பு.